Thank you so much, sir. Success means having the courage, the determination, and the will to become the person you believe you are meant to be. I take immense pleasure to invite the man behind the success of Agni, the dynamic, energetic, and enterprising entrepreneur, the driving force of our Agnians, Mr. R. N. Jayaprakash, the founder of Agni Group of Institution. He now leads a towering business empire that he has raised from the ground up, which is engaged in diverse fields of business. He is the person who is always on the lookout for new avenues of business. He established a real estate business in the name of Agni Estates and Foundation Private Limited, which is going to be on the next boom now. He turned everything he has touched into gold. The man of words with only motto, quality education is not a profession or business, it is service. The man of golden heart. May I now invite Mr. R. N. Jayaprakash, Managing Trustee, to deliver the presidential address. Good morning, everybody. Last time in the மேடை வந்து கடைசியா அலங்கரிச்சது வந்து Dr. Abdul Kalam. So when I come and stand here, I remember that day, which is just 3 months, and today he is not with us. But when I had about 5 or 6 minutes with him, அவருடைய only vision வந்து நான் வந்து அமெரிக்காலெல்லாம் இப்படி படிக்கிறாங்க அப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது 1 செகண்ட் என்னை கட் ஷார்ட் பண்ணிவிட்டு இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷனை இங்கே இருக்கிறவங்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், அங்கெல்லாம் என்ன நடக்குது எனக்கு தெரியும்னாரு. ஸோ லாஸ்ட் 3 மந்த்ஸுக்கு முன்னாடி கூட அவருக்கு இருந்த கவலை வந்து இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ஸை ஆக்சுவலான பீப்புளுக்கு போய் ரீச் பண்ணுறது எப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் எல்லாரும் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மீடியம் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷனை சூஸ் பண்ணதுக்கு உங்களை ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம கண்ட்ரி வந்து வேரியஸ் ரெவல்யூஷன்ஸ் நடந்தது. இன் 60s வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், வென் there was famine. அப்போ வந்து எம்எஸ் சுவாமிநாதன் போன்ற ஆட்களோடு சேர்ந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடந்தது. அதுக்கப்புறம் டியூரிங் 1991 till 2015 there was one other revolution. அப்போ பார்த்தீங்கன்னா 4 cities இதில் பெருசாக பெனிஃபிட் ஆச்சு. இந்த 4 cities are, ஒன்று வந்து பெங்களூர், other was Chennai, the other one was Hyderabad, and fourth one was Gurgaon in Delhi. இந்த 4 பிளேசஸும் அந்த சார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், நீங்கள் 1991 2015 வரைக்கும் மெட்ராஸ் டெவலப் ஆன இருக்கிற அந்த டெவலப்மெண்ட்டோடைய காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மட்டும்தான். வாட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டட். நம்ம இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம ஸ்டார்டிங் சேலரிஸ் எவ்வளவு, இன்னைக்கு பசங்க ஸ்டார்டிங் சேலரிஸ் எவ்வளவுன்னு கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த க்ரோத் ரீச் பண்ணது இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அது வந்து ஐடி மூலியமாக நமக்கு கிடைச்ச அந்த இன்ஜினியரிங் க்ரோத். இப்போ அந்த ஐடி இன்ஜினியரிங் க்ரோத் வந்து ஸ்லைட்லி இட் இஸ் கோயிங் டு த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். எப்படி நமக்கு இனிஷியலாக வந்து லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவிலேருந்து போச்சு, அதுக்கப்புறம் கிளாத் இந்தியாவிலேருந்து போச்சு. இப்போ தோஸ் திங்ஸ் ஹவ் கான் டு த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ், ஸ்ரீலங்கா, ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐடி இஸ் ஆல்சோ கோயிங் டுவர்ட்ஸ் தட் கண்ட்ரி. பட் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்தியா நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் க்ரோத், இந்தியா ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக போகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து இன்ஜினியரிங் க்ரோத் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங். இப்போ பார்த்தீங்கன்னா பென்ஸ்லேருந்து ஜெர்மன் மேனுஃபேக்சரிங் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கார்லேருந்து டில் மாருதி வரைக்கும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகி வெளியில் போகுது. எல்லா செக்டர்ஸ்லையும் ஃப்ரம் டிஃபென்ஸ்லேருந்து டு ஆல் செக்டர்ஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ஒரு கான்செப்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு இன் அ வெரி வெரி ஃபாஸ்ட் வேர்ல்ட். ஸோ த நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் இந்தியாவில் நடக்க போகிறது வந்து is going to be only an engineering revolution. So 4 years from now
நீங்கள்லாம் வந்து ஒரு இன்ஜினியரிங் ரெவல்யூஷனில் கரெக்டான ஸ்டேஜில் வந்து உங்களை லான்ச் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜில் டெஃபினட்டாக கொண்டு போய் நிறுத்தலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஐ ஒன்ட் பி ஆன் ஸ்டேஜ், பட் திஸ் ஃபங்க்ஷன் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதோ, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எங்களுடைய விஷன்ஸை போய் ரீச் பண்ணுறதோ தினம் இந்த நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு பண்ண போகிறோம். ஆனால் முக்கியமாக பேசுறது வந்து பேரண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கேதரிங் ஆஃப் என்டையர் பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு ரேரிட்டி. ஸோ உங்ககிட்ட தான் நான் இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இது வந்து ஒரு டோட்டல் பார்ட்னர்ஷிப். as far as Agni College of Technology is concerned, எங்களுக்கு வேரியஸ் பிஸ்னஸஸ் எங்கள் குரூப்புக்கு இருந்தாலும் இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு தொழில் அல்ல. இட் இஸ் அ மிஷன், இட் இஸ் எ பெனன்ஸ். இது ஒரு தவம். ஒவ்வொரு குழந்தையும் எங்ககிட்ட சேர்ற ஒவ்வொரு குழந்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் வந்தால் தான் எங்களுக்கு சக்ஸஸ். இதை வந்து ஒவ்வொரு முறையும் என்னுடைய லெக்சரர்ஸ்கிட்டையும், எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ்கிட்டையும், எங்கள் பிரின்சிபல்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு பேரண்ட்டுமே வந்து தன்னால் முடியாத, தான் அச்சீவ் பண்ண முடியாத தன் பசங்க கிட்ட மூலியமாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி, அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி, தங்களால் எக்கனாமிக்கலாக முடியலன்னா கூட, ஏன்னா எனக்கு எல்லாருடைய என் காலேஜில் படிக்கிற அத்தனை பேரண்ட்ஸோடைய பேக்ரவுண்டும் எனக்கு தெரியும், அவங்க என்ன ஆக்கியூபேஷனில் இருக்காங்கன்னு. 80% வந்து அவங்க இருக்கிற தரத்தை விட உயரமான தரத்தை வந்து தன் குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறது தான் எந்த பேரண்ட்டோடைய வியூ பாயிண்ட். அதை வந்து நாம் சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், அவங்களுடைய கெப்பாசிட்டி இதெல்லாம் மனசில் எடுத்துக்காம அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றது எங்களுடைய கடமை. அதை வந்து என்னுடைய காலேஜில் இருக்கிற அத்தனை லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், பிரின்சிபல் எல்லோரும் சார்பாகவும் இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு 4 years from now உங்கள் பசங்க வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஸோ இன்ஜினியரிங் வந்து வில் பி வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் இந்த நெக்ஸ்ட் 4 years. நான் சொன்ன எந்த மேனுஃபேக்சருமோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோ ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்னால பண்ண முடியாது, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ பேரண்ட்ஸோட ரோல் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைய வந்து மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே யுனிக். அவனுடைய யுனிக் ஸ்கில் செட்ஸை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுருங்க. அட் த சேம் டைம் அவன் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறான், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறான், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்குறான். இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காத அபூர்வமான சாதகங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிகாஸ் இன்னைக்கு அவனால் லேட்டஸ்ட் டெக்னாலஜி முதல் கொண்டு, லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணால் என்னவா வரலாங்கிற டெக்னாலஜி முதல் கொண்டு டெஃபினட்டாக அவனுக்கு தெரியும். குட்டுக்கும் பேடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். இன்னைக்கு வந்து ஹோஸ்ட் பண்ண பசங்க அத்தனை பேரும் லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயராக என் காலேஜில் சேர்ந்த பசங்க தான். அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ், அவங்களுடைய திறமைகளை பார்த்தா இன்னொரு இந்த மேடையில் வந்து 2 பேர் சம்மந்தம் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. ஒன்று நான், இன்னொன்று பிரின்சிபல். கொஞ்ச நாளில் அந்த இடத்தையும் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக ஃபில் பண்ணிடுவாங்க. என்னுடைய பேசிக் பாயிண்ட்ஸே என்னென்னா, பசங்களை வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக டெவலப் பண்ணிட்டோன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்ங்கிறது ரொம்ப 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 ஈஸி. எப்படின்னா, அது ஒரு 20 வருஷமோ 25 வருஷத்துக்கு முன்னாடியே போட்ட சிலபஸ். அப்படின்னா எனி திங், இப்போ 20 இயர்ஸுக்கு முன்னாடி ஓட்டின காரோ இல்லைன்னா யூஸ் பண்ணுற செல்ஃபோனோ எதுவுமே இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கும் இன்றைக்கி இருக்கிற திறமைக்கும் வந்து எவ்வளோ ஈஸியோ அவ்வளோ ஈஸி. என்கிட்ட இருக்கிற இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து out of the close to 700 students, or 600 or 650 students have come with 75% and above. So நான் என்னுடைய பிரின்சிபல் கிட்டையும் லெக்சர்ஸ் கிட்டையும் சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்த கட் ஆஃபில் இருக்கிற பசங்களுக்கு அதிகமாக பாடம் சொல்லி கொடுத்துருந்தீங்க, இப்போ இருக்கிற பசங்களுக்கு கம்மியாக சொல்லிக் கொடுங்க. ஏன்னா they are already intelligent, அவங்க திறமையானவங்க. ஸோ 6 day வீக்கை வந்து அவங்களுக்கு 5 day வீக் ஆக்கிட்டு, ஆனால் அந்த 1 day சாட்டர்டே வந்து என்கிட்ட கொடுத்துருங்க.
அந்த பசங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்ஸ் அதர் தென் பேசிக் எஜுகேஷனை இந்த நெக்ஸ்ட் அந்த 30-40 ஹவர்ஸ் 30-40 டேஸ் ஆஃப் சாட்டர்டேஸ் வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன். ஐ திங்க் இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல்லி டன். அதில் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் போட்டுப்போம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு உங்கள் பசங்கிட்ட நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிற கான்செப்ட்ஸை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ஹியர். நாங்கள் இந்த நெக்ஸ்ட் 4 இயர்ஸுக்கு பேரண்ட்ஸாக மாறிடுவோம். அதனால நீங்கள் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுங்க. அவங்கள காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் படி இதை படி அதை படின்னு டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் இங்கே காத்தால 8:30 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அதான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நீங்கள் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்க செய்கிறது எல்லாமே தப்பு, அவங்க செய்கிறது எல்லாமே தவறுன்னு சொல்லாமல் அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவே நீங்கள் எங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவன் லோ வைப்பில் இருக்கும்போதோ அவனுடைய தனக்கு வந்து இருக்கிற கஷ்டங்கள் இருக்கும்போதோ அவன் எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு தைரியப்படுத்தி அவங்ககிட்ட திரும்பி அனுப்புங்க. ஏன்னா இன்னைக்கு உங்ககிட்ட மட்டும்தான் தைரியமாக பேசிட்டு இருக்க பையன் நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி மேடையில் வந்து பேசுகிற அளவுக்கு திறமை ஆயிடுவான். இந்த ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயர் எங்களுக்கு அந்த கோஆப்ரேஷன் உங்கள் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து தேவை. இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் கிராஜுவேட்ஸ் பற்றியும் பேசிட்டேன். ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்மால். இங்கே எங்களுடைய காலேஜில் வந்து ஏஐசிடியோடைய இன்ஸ்பெக்ஷன், அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் நடக்கும். 2009லேருந்து வி ஹேவ் அக்னி அப்படிங்கிற குரூப் வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஃப்ரம் 10, 11, 12, 13, 14 and 15 6 வருஷம் நடந்திருக்கு. ஒரு இன்ஸ்பெக்ஷன் கூட நான் வந்ததே இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டிலையோ ஏஐசிடிலையோ இன்ஸ்பெக்ஷன் வர மொத்த பேரும் சொல்லுவாங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷன் போனால் அந்த மேனேஜிங் ட்ரஸ்டீஸ் வந்து எங்களை வந்து வரவேற்று சாப்பாடு கொடுத்து இது எங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுலேருந்து எங்களை வந்து பார்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏன்னா அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும். ஐதர் பில்டிங், ஃபேக்கல்ட்டி, லேப்ஸ், புக்ஸ், ஜேர்னல்ஸ், டாக்டரேட்ஸ் எதுவும் இங்கே அத்தனையுமே எக்ஸஸாக தான் இருக்குது. ஸோ அவங்கள நான் பார்க்க வேண்டிய நிர்பந்தமே கிடையாது. எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன உங்ககிட்ட இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் உங்களுடைய மோஸ்ட் இன்டெலிஜென்ட் திங் தட் யூ வுட் பி டூயிங். நீங்கள் உங்களுடைய என்டையர் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக தெர் ஆர் வேரியஸ் avenues through which you can make yourself unique and உங்களை வந்து ஒரு தனித்துவம் மட்டும் இல்லாமல் ஒரு டீம் பர்சனாகவும் டெவலப் பண்ணுறதுக்காகவும் இன் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் நீங்கள் டெவலப் ஆகிக்கலாம். டிகிரிங்கிறது 4 இயர்ஸ் கழித்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருங்கிற நம்பிக்கையோடு இங்கே உள்ளவாங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப 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 ஈஸி. அடுத்தது மேலே படிக்கணும், அடுத்தது இன்னும் ஹையராக எய்ம் பண்ணணும், ஆண்டர்ப்ரனர் ஆனோம், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலராக திங்க் பண்ணிவிட்டு வந்தால் தான் ஒரு இன்ஜினியராக ஆவீங்க. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் மென்டாலிட்டியோடு இங்கே இல்லாமல் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் காலேஜ். 4 கோர்சஸ் தான் இப்போதைக்கு ப்ரொஃபஷனல். ஒன் இஸ் டாக்டர், இன்ஜினியர், ஆடிட்டர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ். இந்த 4த்துலேயும் இருக்கிற ஒரே ஒரு வை தே ஆர் கால் ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் எப்போவுமே இருக்கிற வரைக்கும் சரி, இருந்த பிறகும் சரி, இன்ஜினியர்னு தான் சொல்லுவாங்க, டாக்டர்னு தான் சொல்லுவாங்க. பட் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை என்றைக்குமே அந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக மாறிடுறீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணி, இண்டிபெண்ட்டாக ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, புது கண்டுபிடிப்புகள், எப்படி வந்து ஒரு தியரியை வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு யூஸ் பண்ணி, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற எந்த பொருளும் ஒரு இந்தியன் கண்டுபிடிச்சி தான் இருக்காது. அப்படியே யோசிச்சுட்டே போங்க. திரும்ப போகும்போது எல்லாமே அப்ராடில் யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிச்சது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நாம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கும் த்ரூ ஐடி கம்பெனிஸ் ஆர் த்ரூ எனி கம்பெனிஸ். ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதோ, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ
உங்களுடைய தைரியத்தையும் உங்களுடைய ஸ்கில் செட்டையும் பொறுத்தது. உங்களுக்கு ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா 4 years from now அதை டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக all of you can be a good entrepreneur or a good person who can have your individual companies. Study more and 4th year கழிச்சு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டோ ஒரு ஒர்க்கோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்கிறது தைரியமாக என்னுடைய என்டையர் டீம் சார்பாக நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து இந்த ஜேர்னி ஆஃப் 4 years முடிச்சு 4th year கிராஜுவேஷன் அன்னைக்கு திரும்ப உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். Thank you so much, sir. May I now request Mr. Nived of 3rd year Mechanical Engineering to introduce the chief guest to the audience. Good morning to one and all present here. Today we have among us Mr. Sujit Kumar, HR Business Leader, Infosys Limited. He has over 15 years experience in the field of human resources with extensive experience in design and implementation of employee engagement initiative, BPHR, change management, performance management, employee relations and labor law, internal communication, branding, CSR and training and development. He holds a postgraduate degree in social work with a specialization in personnel management and industrial relations from Loyola College, Chennai. Sujit has been with Infosys Limited for the last 14 plus years and has performed several roles in this period. He is currently the HR Business Leader for Infosys, where he heads the HR function for Infosys Global Sales. Sujit has extensive experience in setting up HR function in a development center and has conceptualized and executed several employee engagement initiatives. He has rich experience in managing the business HR function and people strategy. Sujit is also a recipient of the Infosys Award for Excellence and has won several awards for his innovation in people management and employee engagement. He is the founder and managing trustee of Matram Foundation, which provides free higher education to meritorious students from the economically weaker section of the society. More than 200 students have been benefited through his initiative for the past 2 years. Matram Foundation has also embarked on an ambitious journey of setting up school libraries in selected government corporation schools. Sir. He is winner of Young Achiever Award and Icon of Rotaract awarded by Rotary International for his outstanding work with the student community, and also the recipient of NASSCOM Special Recognition Award in 2011, Changemaker Award in 2014. Sujit is currently part of several academic councils of engineering colleges and also a steering committee member of NASSCOM CSR chapter, NASSCOM HR Forum for Chennai, and the honorary secretary of the Chennai chapter of National HRD Network. Thank you. கை தட்டின அந்த 8 பேருக்கு நன்றி. காசா பணமா அங்கே கேட்குறோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா நீங்கள் காலேஜை சேர்த்து விட்டதில்ல? அப்போ கூட ஒரு ஆண்டி என்னையே முறைச்சி பார்க்குறாங்க. நீங்கள் கை தட்டலாம் நான் பேசவே ஆரம்பிக்க மாட்டேன். பிடித்து வைத்த பிள்ளையார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? என்ன நடந்தாலும் சரி அப்படியே உட்காந்துருக்காங்க. ஆக இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். உங்கள் பசங்களெல்லாம் காலேஜில் சேர்த்து விட்ட நாள். எதை காலேஜை பற்றி நல்ல விஷயம் சொன்னாலும் அப்படியே பார்க்குறீங்க. அதனால் ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது. கை தட்டினா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுமா? உண்மையாகவே அது பாருங்கள், ஒருத்தர் நல்ல தட்டுறாரு சார். அவர் நோட் பண்ணுங்கள், 2 ஜிலேபி அவருக்கு எக்ஸ்ட்ரா இன்னைக்கு மெஸ்ஸில். அக்னி காலேஜுக்கு வரும்போது மட்டும் ஒரு கெஸ்ட்டுக்கான ஃபீலிங்கே இருக்காது. எதுக்குன்னு சொல்கிறேன், நான் இங்கே பல முறை வந்திருக்கேன். நேற்று திடீர்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பிரின்சிபல் ஃபோன் பண்ணார். ஒரு பிரின்சிபலை கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு முறை நான் ஒரு கேபின்லேயே மீட் பண்ணுறேன். வித்தியாசமாக இருக்கும்ல. ஃபோன் பண்ணி, சார் வெல்கம் டு அக்னி காலேஜ் சார், இன்விடேஷன் ரெடி ஆகிடுச்சு சார், உங்களை எப்போ நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் புதுசாக எதுவும் பேசுகிறீங்க, மெயில் அனுப்பிச்சிருங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு. திடீர்னு நேற்று 2 முறை ஈவினிங் மிஸ்ட் கால் பார்த்தேன். சார் எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டேன் சார், 9 o'clock நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உச்சகட்டமாக சேர்மன் கூப்பிட்டார் நேற்று ஒரு 7 மணிக்கு வந்துட்டு மிஸ்ட் கால் வந்து அவர் கால் பண்ணேன். என்ன ஜேபி அப்படின்னு. இல்லை சார் நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கே, உங்களுக்கு ஃபார்மலாக இன்வைட் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி சார் இப்போ இன்வைட் பண்ணுங்கள், ஃபார்மலாக எப்படி இன்வைட் பண்ணீங்க பார்க்கலாம், வந்து சேர்ந்துருங்க சார் அப்படின்னாரு. ரைட். Now that's the kind of relationship that I share with this particular institution. விளையாட்டுக்கு சொல்ல உண்மையாகவே வாரத்துக்கு ஒரு முறை இந்த காலேஜுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இங்கே உட்காந்துருக்கும் போது யோசித்தேன், ஏன் வாரம் வரமே, அப்புறம் எதுக்கு இன்றைக்கி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு நல்ல ஆளை பிடிச்சி கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு. அப்போ ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. மியூசிக் அகாடமின்னு ஒரு ஃபேமஸ் ஹால் இருக்குது சென்னையில், கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆழ்வார்பேட் ஜங்ஷனில் இருக்க
கர்நாடிக் சங்கீதத்தில் யாரெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது எப்படியாவது இந்த மேடையில் போய் பாடிடணும் அப்படின்றது அவங்களுக்கு லைஃப் லாங் ட்ரீமாக இருக்கும். அந்த மேடையில் பாடிட்டிங்கன்னா அது பிறந்த தவம், அதை வந்து ஒரு பிறவி பண்ண அடைஞ்ச மாதிரி ரொம்ப பெருமையாக நினச்சிப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒரு 55 வயசில் இருக்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸ் கர்நாடிக் சிங்கர் ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுறாரு, ஒரு கீர்த்தனை பாடி முடிக்கிறார். பாடி முடித்தோன்னா ஆடியன்ஸ் வந்து ஒருத்தன் எந்திரிச்சு நின்று ஒன்ஸ் மோர் சார் அப்படின்னா. நார்மலாக நீங்கள் நல்லா பேசினா நல்லா பாடினா தானே ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. ஸோ அதனால இவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அடுத்து திருப்பி அதே பாட்டை திருப்பி பாடுறாரு. திருப்பி எந்திரிச்சு நின்றான் அந்த 17வது ரோல் வந்து சார் ஒன்ஸ் மோர் சார் அப்படின்னா. சரி திருப்பி பாடுறாரு. 3 4 5 6 தடவை பாடிட்டான். ஆனால் நம்மால் விட மாட்டான், எந்திரிச்சு நின்று ஒன்ஸ் மோர் சார் அப்படின்றார். இப்போ 12 தடவை பாடிட்டார், 1 டசன் தடவை பாடிட்டார். பாடி முடிச்சோன்னு திருப்பி ஒன்ஸ் மோர் நான் பாருங்க, நம்ம சிங்கருக்கு செம்மக்கம் வந்துருச்சு. பக்கத்துலேயே ஒரு சொம்பு வச்சுருப்பாங்க. இந்த கர்நாடிக் சிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சொம்பு இருக்கும் சில்வரில், சுக்கு காப்பி வச்சுருப்பாங்க. அது வந்து தொண்டை ரொம்ப வலிக்குது அப்படின்னா, த்ரோட் ரொம்ப வலிச்சா கொஞ்சமாக சிப் பண்ணிப்பாங்க, வாய்ஸ் வந்து பிரேக் ஆகக்கூடாதுன்னு. இந்த சிங்கர் இந்த கடுப்பில் என்ன பண்ணிட்டாரு, தொடர்ந்து கவன்னு ஃபுல்லாக குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு இங்கேருந்து தூக்கி விட்டார் அந்த சொம்பை அந்த ஃபேன் மேலே. அவன் விஜயகாந்த் ஃபேனு அப்படின்னு நவுந்துட்டான். நான் வந்து சொம்பை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு இங்கேருந்து மைக்கை பிடிச்சி கத்துறாரு, டேய் நீ என்னோட பரம விசிறின்னு தெரியும், பயங்கரமான ஃபேனுன்னு தெரியணும், ஏன்டா இந்த ஒரே பாட்டை பாட சொல்கிற, இத்தனோ பாட்டு வச்சிருக்கேன்டா சரக்கு, அடுத்த லைனாக பாடுறேன்டா அப்படின்னா. அங்கேருந்து அந்த சொம்பை பிடிச்சவன் என்ன பண்ணா, தூக்கி விட்டான் அந்த சொம்பை நேரம் அந்த சிங்கர் நெத்திலேருந்து அடிச்சுது. அப்போ அங்கேருந்து கத்தி சொல்கிறான், யார் சொன்னா உனக்கு நீ நல்லா பாடுறேன்னு சொல்லி, இந்த பாட்டை ஒழுங்காக பாடுற வரைக்கும் உன்னை விட மாட்டேங்க அப்படின்னா. பல மேடைகளில் போய் பேசி, அக்னி காலேஜ்லையும் பல தடவை பேசி, எனக்கு இப்போ நான் அந்த சிங்கராகும், உங்கள் சேர்மன் அந்த ஃபேன் மாதிரியும் தோணுது. ஏன் ஜெபி அதுக்காக கூப்பிட்டீங்க? இல்லை நான் வேறு கோட்லாம் போட்டு யோ ஊரெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கேன், முதல்ல வந்து இங்கே பேசிட்டு போயா அப்படின்னு. பட் இட்ஸ் அன் அப்சல்யூட் ப்ளஷர் பீயிங் ஹியர். தமிழ்நாட்டில் வந்து இந்த தமிழ்நாடு பேரண்ட்ஸுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. எல்கேஜி அட்மிஷனில் ஆரம்பித்து 10th மார்க் ஷீட் வாங்கி 12th மார்க் ஷீட் வாங்கி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து இதுக்கப்புறம் கான்வெகேஷனுக்கு வந்து ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆனால் எங்கள் கம்பெனி வாசல் வந்து வழி அனுப்புகிற வரைக்கும் நம்ம பேரண்ட் விட மாட்டாங்க. எங்கே வந்தாலும் அப்பா அம்மா. இது பாருங்க, காண கிடைக்காத ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேமிலி ஃபோட்டோ கூட இப்படி ஒன்றா இருந்திருக்க மாட்டீங்க நிறைய இடத்துல. இல்லை அப்பா அம்மா நடுவில் பையன், வேறு வழியே இல்லை, நடுவில் இன்னும் உட்காந்துருக்கான். வேறு எந்த ஊர்லேயும் நடக்காதுங்க. நான் எல்லா ஊர்லேயும் போய் இந்த மாதிரி இனாகரல் ஃபங்க்ஷனுக்குலாம் போவேன். பையனுக்கு அட்மிஷன் போடுற அன்றைக்கி ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் அன்றைக்கி அப்பா வருவார், வந்துட்டார் அப்படின்னு. இன்னும் சில இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் டயலாக்ஸ்லாம் இருக்கும். நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் போனீங்கன்னா முதல் நாள் வந்து பேரண்ட்ஸ் நினச்சிப்பாங்க, இதோட சார் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கரெக்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் நீங்கள் பேசுனதுலேயே, பேரண்ட்ஸ் இதோட கான்வெகேஷன் மட்டும் வரேன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. காலேஜுக்கு சேர்ற அன்னைக்கு இதோட டிகிரி வாங்குற அன்னைக்கு வந்து சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரீசெண்டாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போது பையன் வந்து ப்ரொஃபஸர்கிட்ட சொல்கிறான், அப்பா வந்து ப்ரொஃபஸர்கிட்ட சொல்கிறார், சார் பையனை உங்கள் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டா சார், 4 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. ப்ரொஃபஸர் எப்படி பார்க்குறாரு, பையன் அதெல்லாம் கவலைப்படாதப்பா வாங்கி கொடுத்துருவாரு, நல்ல சார் தான் அவர். ஆக ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது, ரைட்? காலேஜ் வில் டூ இட்ஸ் ஜாப். ஏன்னா நான் படித்த காலேஜ் லோயலால் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் பிரின்சிபல் ஒரே ஒரு லோயல் தான், ஒரே ஒரு லைன் தான் சொல்லுவார், காலேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் டு ப்ரொவைட் யூ வித் அ ஜாப், இட்ஸ் டு ப்ரொவைட் யூ வித் குட் எஜுகேஷன். பிளேஸ்மெண்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஹேப்பன். ஒரு காலேஜோட வேலை நல்ல கல்வியை கொடுக்கறது, ஒரு நல்ல பர்சனாலிட்டியை வளர்த்து கொடுக்கறது, வேலைன்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் 535 பொறியியல் கல்லூரி இருக்குது, இவங்க ஒரு பயமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாங்க பாருங்கள், 25% தான் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது வந்து நீங்கள் பெட்ரோல் கேட்கும் போது ஐயோ அப்புறம் என்னத்துக்கு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வி வரும். வேலைக்கு பஞ்சம் கிடையாது, உண்மையில் அதுதான் நிஜம். வேலைக்கு பஞ்சம் கிடையாது. there is lots and lots of job opportunities available. ஆனால் அதுக்கு பசங்க எந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்கன்றது மட்டும்தான் மேட்டர். இன்றைக்கி 1 லட்சம் சீட்டு வேக்கண்டாக போயிருக்குன்றாங்க இன்ஜினியரிங் காலேஜில். அக்னி காலேஜில் ஒரு சீட்டு வேக்கண்டாக இல்லை, which means there is difference between a good institution and there's a bad difference between a bad institution, right? நான் ஒரு HR ப்ரொஃபஷனல், ஒரு IT கம்பெனியில் HR ப்ரொஃபஷனலாக இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கும் பல பொறியியல் கல்லூரிக்கு போயிருக்கேன். ஒரு இன்ஸ்டிடியூஷனோட வளர்ச்சி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எத்தனை பில்டிங் கட்டியிருக்காங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க, இதை வச்சு கிடையாது. கவுன்சிலிங்கில் போன வருஷம் கவுன்சிலிங்க்கும் இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கும் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யூ ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட் யுவர் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் அக்னி காலேஜ் அண்ட் யூ சி அ குவாண்டம் லீப்.
ஒரு 10லேருந்து 15 மார்க் சில கோர்ஸுக்கும், பயோமெடிக்கல் மாதிரி இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு பிரின்சிபல் எனக்கு டேட்டா காமிச்சிட்டு இருந்தார். ஆல்மோஸ்ட் 40 மார்க்ஸ் 142லேருந்து 182க்கு போயிருக்கு கட் ஆஃப், வேர் வி ஹவ் க்ளோஸ் த கோர்ஸ். ஸோ இட்ஸ் அ ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட். அதனால் இங்கே தேர்ந்தெடுத்த காலேஜ் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு பெற்றோரும் நல்லா உங்களுக்கே ஒரு வாட்டி கை தட்டிக்கோங்க. உங்களுக்கே கைத்தட்ட சொன்னால் கூட கம்மியாக தான் தட்டுவீங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குது, நீ இன்ஜினியர் ஆகிட்ட பிறகு தான் நீ என்ன ஆகணும்னு வாழ்க்கையில் யோசி அப்படின்றாங்க.